அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். மகர ராசிக்கும் சரி, கும்பராசிக்கும் சரி, 2 பேருக்கும் அதிபதி சனி பகவான் தான். இந்த ராசி ஒரு வாயு ராசி, ஒரு காற்று ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். இது ஒரு ஸ்திர ராசி. மகர ராசி சரராசி, கும்ப ராசி ஒரு ஸ்திர ராசி. ஸோ பொதுவாக இந்த ராசியினுடைய ஒரு குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல சுதந்திரமான சிந்தனை உள்ளவங்க, நம்ம முற்போக்கான சிந்தனைகள் உள்ளவங்க. இவங்க ஒரு முன்னால், அதாவது எதுலையுமே சிக்கிக்கொள்ளாத, இவங்களுக்கு சுயமான ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்கும். நல்ல சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனித நேயம் உள்ளவங்க, மற்றவங்க மேலே ஒரு மனித நேயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும். புதிய யோசனையோட, அதாவது அதை சொன்னேன் இல்லையா, இப்படி சிந்தனை இருந்ததுன்னா புதிய யோசனைகள் கிடைக்கும் இல்லையா. அப்போ சுதந்திரமான சிந்தனைகள் உள்ளவங்க, அதனால புதிய யோசனைகள் உடையவங்க. மனித நேயம் உள்ளவங்க, அதனால சமூக நலனில் அக்கறை உள்ளவங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது. இவங்க சிந்தனையில் இப்போ உங்களுடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஒரு சுதந்திரமான சிந்தனைகள் இருக்கிறதுனால ஒரு கன்வென்ஷனலான சிந்தனை தாண்டி திங்க் பண்ணுவாங்க. இதை தாண்டி திங்க் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையாளர்கள் நம்ம சொல்லலாம். அதனால விஞ்ஞானம், நீங்கள் புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி தொழில்நுட்பத்தில் இன்ஜினியரிங், அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டியில் ஒரு புதுமையான தொழில்நுட்பங்கள் வருது இல்லையா, அதுலலாம் ஒரு நல்ல ஈடுபாடுகள் உள்ளது. அது மாதிரி இவங்களுடைய மனித நேயம்னா சமூகத்தின் மேலே அக்கறை, மற்றவங்களுக்காக திங்க் பண்ணுறது, மற்றவங்களுக்காக அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க நிலைமையிலேருந்து திங்க் பண்ணி பார்க்கறது. அதனால் நல்ல எல்லாரும் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள் இவங்கள்ட்ட உண்டு. அது மாதிரி யாரையும் நம்பி வாழ மாட்டாங்க. சுயசார்பு உள்ளவங்க, மற்றவங்க இல்லாமல் தன்னாலே என்னால் முடியும், நானே பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி இவங்க தன்னை நம்பிய வாழ்கிறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி யாருக்கும் கட்டுப்படாமல் அதுக்கு எதிராக புரட்சியாளர் சிந்தனைன்னு சொல்லலாம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவங்க. அது மாதிரி நல்ல நேர்மையான நடத்தை இருக்கும், நிதானமான பேச்சு இருக்கும், எளிமையான வாழ்வு இருக்கும். அது மாதிரி இவங்க கம்ப்யூட்டர் மாதிரி ஆழ்ந்த இது சிந்தனை இருக்கும். தொழில்நுட்பம் இது நல்ல ஆர்வம் இருக்கும். கம்ப்யூட்டர், அது மாதிரி சாஃப்ட்வேரு, ரோபோட்டிக்ஸு, அது மாதிரி இப்போ ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாதிரி அதில் நல்ல ஈடுபாடு இருக்க மட்டும் இல்லை, அதில் நல்ல திறமையும் அவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு திட்டம் போடக்கூடியங்க, அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியங்க, கரெக்டாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியங்க, திட்டமிட்டு செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி எதையும் கஷ்டம்னு நினைக்க வேணாம், முதல்ல ஆரம்பித்தோம்னாலே சரியாக வந்துடும் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்க. நல்ல நல்ல சிந்தனா சக்திகள் உள்ளவங்க. நண்பர்களில் நம்பிக்கையோடு நடக்கக்கூடிய குணம் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக இவங்க தனிமை விரும்பி தான், தனிமையாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. ஆனால் நண்பர்களோடு நம்ம பழகினாலும் அவங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய குறைகள் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் குறைகளும் இருக்கு இல்லையா. குறைகள் என்ன அப்படின்னா, இப்போ மற்றவங்களுடைய உணர்வுகளை ஒதுக்கக்கூடிய ஒரு போக்கு. அது மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கிறவங்கள இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. எமோஷனலாக இருக்கிறவங்கள இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி தன்னை சென்டராக வச்சு எல்லாத்தையும் திங்க் பண்ணுவாங்க. அதுவும் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். அது மாதிரி என்ன, தன்னை சென்டராக வச்சு திங்க் பண்ணுறதுனால பொதுவாக திங்க் பண்ண மாட்டாங்க. தன்னை முன்னிலைப்படுத்தி திங்க் பண்ணுறதுனால மற்றவங்களோட ஒரு டீம் ஒர்க்கெல்லாம் அவங்களால பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப சுதந்திரமான திங்க் பண்ணுறவங்க அப்படின்றதுனால, அது மாதிரி ரொம்ப குடும்பத்தை விட்டு விலகக்கூடியவங்க, குடும்ப குடும்பத்தில் அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா. அவங்க சுதந்திரம் திங்க் பண்ணுறவங்க, ஆனால் குடும்ப பாசத்தில் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அது மாதிரி தன்மானத்துக்கு எதிராக நடக்கவே மாட்டாங்க. யாருக்காகவும் இவங்க தன்னோட கொள்கைகளை விட்டு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போக்கு உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம்.
அது மாதிரி வந்து பல விஷயங்கள்ல நல்ல ஆர்வம் இருக்கும். ஆனால் வந்து எல்லாம் பாதி கிணறு தாண்டுறது, பாதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறது. அது மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக பார்க்குறோம். அது மாதிரி வந்து அன்பு, பாசம், ஆர்வம், இது மாதிரி வந்து பரிவு இந்த மாதிரியான விஷயங்களை, உணர்வுகளை வந்து வெளிக்காட்ட முடியாத, காட்ட மாட்டாங்க, வெளிக்கொண்டு வரவும் மாட்டாங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஓவராக அன்பு பண்ணுறது, பாசம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாது. அதனால வந்து அந்த வெளிப்பாடு, உணர்வுகளோட வெளிப்பாடு குறைவாக இருக்கும். அதனால வந்து பொதுவாக மற்றவங்களுடைய யோசனை தன்னை சென்டராக வச்சு திங்க் பண்ணுறதுனால மற்றவங்க கோணத்துலேருந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணாததுனால பல விஷயங்களை வந்து இவங்களுடைய சிந்தனை வந்து தன்னை பற்றி மட்டுமே இருக்கும் அப்படின்றனால செல்ஃபிஷ் சிந்தனையாக நம்ம அதை வந்து பார்க்கப்படும். ஸோ அதனால் வந்து மற்றவங்கள பார்வையிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத மற்ற வியூவையும் அவங்க பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து லைஃப்பில் வந்து அதை வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் அதிகமாகிடும். அதனால் பொதுவாக கும்பராசிக்காரங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கோணத்துலேருந்து புரிஞ்சுக்க பார்க்கணும். பொதுவாக அவங்க தனிமையாக இருக்கிற, சொன்னேன் இல்லையா, தனிமையாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்கன்னு. அப்போ தனிமையாக இருக்கிற அந்த சிந்தனையினால தான் இவங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த கும்பராசிக்கு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னோன்னா மிதுன ராசி, துலா ராசி, தனுசு ராசி, இதெல்லாம் வந்து இந்த கும்பராசி இணக்கமான ராசிகளாக இருக்கும். ஒரு சில ராசிகளோட பழகும்போது அப்பப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்னா விருச்சிக ராசி, கடகராசி, மகர ராசி, இவங்களோட வந்து அப்பப்போ முரண்பாடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பொதுவாக சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறது, இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நம்ம கருப்பு கலர் துணி வச்சு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு போய் வழிபாடு பண்ணுறது, அவருக்கு வெத்தலை மாலை போடுறது, நெய் விளக்கு ஏற்றுறது, வெண்ணெய் வாங்கி சாத்துறது, சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு போய் நம்ம வாங்கிட்டு வர்றது, ஆஞ்சநேயருக்குள்ள ஸ்லோகங்கள் சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம்னாலே பொதுவாக வந்து உங்களுக்கு நல்ல தைரியமும், எல்லா விதத்துலேயும் புதுமையான சிந்தனைகளும், நல்ல ஒரு ஊக்கத்தையும், ஒரு காரியத்தையும் முடிக்க வேண்டிய ஊக்கத்தையும் அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆஞ்சநேயரை வணங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.